Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங்குடைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் டவுட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐயப்பன் கேட்டிருக்காங்க. 500 BC கேட்டகரி மாப்பப் ரவுண்டில் சீட்டு கிடைக்குமா சார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். 500 BC இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எடுத்திருக்க சான்ஸ் இருக்குது. ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல் சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் 500க்கு நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் எடுத்தீங்களா எடுக்கலான்ட்டு. சப்போஸ் நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 ரெண்டுலேயுமே எடுக்கல அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட். ஓகேவா, எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட். சப்போஸ் நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங்கில் ரவுண்ட் 1லையாச்சும் ரவுண்ட் 2லையாச்சும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஸ்டேட் கோட்டா ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து சீட்டே எடுக்கல சார், நான் 500க்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அப்படின்னா மாப்பப் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங். ஓகேவா, ஆனால் 500 வரை இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் மாப்பப் ரவுண்டில் எம்பிபிஎஸ் பிசி கேட்டகரிக்கு 500 வரை இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுண்ட் 2 மேனேஜ்மெண்ட் சீட் அலாட் தமிழ்நாடு கிடைக்குது, நான் எம்சிசி மாப்பப்லே பண்ணலாமா? ப்ளீஸ் ஆன்சர். பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம், எந்த ஒரு கோயின்சைடும் ஆகாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சி கல்லூரிக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் ஆல் இந்தியா கோட்டா மாப்பப் ரவுண்டில் கலந்து கொள்ள முடியுமா என்று விளக்குங்கள். முடியாது, கண்டிப்பாக முடியாது. தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் சீட்டு எடுத்துட்டீங்க, உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் எம்சிசி கவுன்சிலிங். ஓகேவா சார், நான் எம்சிசி ஃபஸ்ட் ரவுண்ட் அண்டு செகண்ட் ரவுண்டு போடலை அண்டு ஸ்டேட்டில் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் கோட்டா எனக்கு அலாட் ஆகலை, பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரவுண்ட் 2ல் அலாட் ஆகிச்சு ஸ்டேட்டில். ஸோ எம்சிசி மாப்பப்னா நான் போடலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும் சரி ஆல் இந்தியா கோட்டாவாக இருந்தாலும் சரி அலாட் ஆகியிருக்கக்கூடாது, சீட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடாது. பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இன்ன வரை யாருக்குமே சீட்டு கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட். அதனால் நீங்கள் நாட் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங். ஓகேவா, அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ரவுண்ட் 2ல் சீட் கிடச்சதுனால நீங்கள் நாட் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங். ஓகேவா, நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓபி நோ ஃபுல் ஃபார்ம், அது ஓப்பன் சீட்டு தான் அவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஓகேவா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓபி அப்படிங்கிறது ஓப்பன் சீட். ஓகேவா, 458 ஓபிசி எனி சான்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ். 458 வரையிலாம் இறங்கி வர சான்ஸ் கிடையாது, அதனால் சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எஸ்சியை 123 மார்க்குக்கு எம்சிசியில் கவர்மெண்ட் சீட் வாய்ப்பு இருக்கா? சான்ஸ் இல்லை, 123க்கெலாம் சான்ஸு கிடையாதுமா. ஓகேவா, எஸ்சிஏ கேட்டகரி செக்யூரிட்டி டெபாசிட் சார் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணணும், எம்சிசியில் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஓகேவா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சியாம் குரு கேட்டிருக்காங்க, மாப்பப் ரவுண்டு டேட் எப்போ சார்? ஆல் இந்தியா கோட்டாக்கு நம்மளுக்கு மாப்பப் கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் கோயிங் ஆன் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்து மாப்பப் கவுன்சிலிங் தமிழ்நாடோடைய லேட்டஸ்ட் அப்டேட் இன்றைக்கி தான் நம்மளுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் சீட்டு கிடச்ச ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டேட் வந்து ஜாயினிங் டேட் வந்து இன்றைக்கி தான் 30. அப்போ இன்றைக்கி தான் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே போட்டு கடைசி நாள்னால இன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே நம்மளுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் ஃபார் மாப்பப்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா டுமாரோ மார்னிங் நம்மளுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஹாய்னா 7.5% ஏதாவது சீட் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கா? இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா SRMல அந்த 100 சீட் ப்ளஸ் பெரம்பலூர் மெடிக்கல் காலேஜ் அந்த தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ் 100 சீட்ஸ் வந்தால் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மாப்பப்க்கு 7.5%க்கு எம்பிபிஎஸ் சீட் வரதுக்கு சான்ஸ் கம்மி. சார் டோட்டல் சார் 332 யூ டோட்டல். கண்டிப்பாகமா, நான் வந்து அதை மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், அது என் மிஸ்டேக் தான். 332 சீட்டு மொத்தம் இருக்குது நம்மளுக்கு ஆல் இந்தியா கோட்டாவில். 124 பிசிக்கு சீட்டு கிடைக்குமா? ஸோ வாட் வில் பி ஃபீஸ்? 124க்கு பிசிக்கு சான்ஸு கிடையாதுப்பா, 120 மார்க்ஸ்க்கெலாம் கிடையாது. டோட்டல் மிஸ்டேக் ப்ரோ. கண்டிப்பாகமா 332 டோட்டல் சீட்ஸ் வந்து எம்சிசி வேக்கன்சி லிஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து ஜென்ரல் இது பார்த்தோம் அப்படின்னம்னா 332 சீட்ஸ் இருக்குது. ஓகேவா, 323 போட்டேன், அப்படியே ஆப்போசிட்டாக எழுதிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர் ஆர்விஎஸ் டென்டல் காலேஜ் பற்றி சொல்லுங்கள் சார். ஆர்விஎஸ் சொன்ன பற்றி இன்னும் லாஸ்ட் இயரில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்
கொஞ்சம் புவராக தான் கொஞ்சம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்விஎஸ். அதனால் வந்து நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. ஓகேவா? எய்ம்ஸ் மதுரையில் இருக்கிற காலேஜஸை எய்ம்ஸ் மதுரைங்கிறது வந்து இன்னும் கட்டுமானம் பண்ணிலாம் இல்லை. ஆனால் எய்ம்ஸ் மதுரை வந்து எங்கே செயல்பட்டு வருதுன்னா ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் டாப் ஃப்ளோரில் வந்து செயல்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் இயரே அது அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. சார் 528 ஜென்ரல் கோட்டாக்கு அப்ளை பண்ணால் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஜென்ரல் கோட்டாக்கு அப்ளை பண்ணான்னா புரியல. நீங்கள் வந்து ஸ்டேட் கோட்டாவில் சொல்கிறீங்களா இல்லை ஆல் இந்தியா கோட்டாவில் சொல்கிறீங்களான்னு புரியல. அப்படி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா ப்ரோ? நான் இதுவரை எம்சிசி கோட்டா பார்ட்டிசிபேட் பண்ணல, மாப்பப்புக்கு பார்ட்டிசிபேட் பண்ண கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்லிட்டீங்க. பட் நீங்கள் ஸ்டேட் கோட்டாவில் எதுவும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட். ஹோல்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு, சார் ஐ நாட் அலாட்டட் இன் ஸ்டேட் கோட்டா 1 and 2 if I applied for all India quota mop-up round did not allotted any seats in all India quota I eligible for. கண்டிப்பாக சூப்பரான கொஷின். ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 ரெண்டுலேயுமே சீட்டு கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாப்பப் ரவுண்டுக்கு எலிஜிபிள் தான். சப்போஸ் ஆல் இந்தியா கோட்டா மாப்பப் ரவுண்ட்லேயும் சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் கோட்டா மாப்பப் ரவுண்டு. ஓகேவா? அதனால் ஒரு கிடையாது. நெக்ஸ்ட்டு சார் மை நீட் மார்க் 95 பிசி கேட்டகரி, எனக்கு ஸ்டேட் கோட்டா 2 ரவுண்டில் சீட்டு கிடைக்கல. நான் எம்சிசி மாப்பப் ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு காலேஜில் 1 சீட்டு கிடைக்குமா ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். சான்ஸே கிடையாது. மாப்பப் 95 மார்க்ஸ்க்கெலாம் வர சான்ஸு கிடையாது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரையும் எஸ்டர்டே மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கமெண்ட்ஸை ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்டிக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங்கினுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம கம்மிங் சூன் வந்துடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.